ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐஸ்வர்யாவை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க. ஆனா அது தெரியாம இந்த ஐஸ்வர்யா வந்து நான் மாடலிங்கில நடிக்க போறேன். இதுக்கப்புறம் நான் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிடுவேன். உலகம் ஃபுல்லாவே சுத்தப் போறேன் அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப, இங்க மக வந்து அப்பா, அம்மாவுக்கு எப்படியாச்சும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா, அந்த நகையெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அத பண்ணி குடுத்து, அது மூலியமா சம்பாதிச்சு நம்ம அப்பா, அம்மாவ காப்பாத்தலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நைட் டைம்ல சூர்யாவுக்கு தெரியாம நம்ம வருவோம் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. ஆனா சூர்யா நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு லேப்டாப்ல. நம்ம மகா ஏதோ பிளான் பண்ணி சூர்யாவை வெறுப்பேற்றி படுக்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக வெளியில் போயிட்டு கார்டனில் உட்காந்து படம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, டிசைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யா ஏந்திரிச்சு பார்க்குறாரு, எங்கடா மகாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து தேடும் பொழுது இங்கே ஏதோ வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் போன உடனே டக்குன்னு ஒரு செகண்டில் மகா அதை மாற்றிட்டு கோலத்தை வச்சிடுறாங்க. ஸோ அப்போ சூர்யா பார்க்கும்பொழுது என்ன கோலம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு 8 புள்ளி கோலம் போட வரல, அதை தான் போட்டு கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மகா போய் சொல்லிடுறாங்க. நம்ம சூர்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பாயிடுது. அங்கேருந்து மகாவை திட்டிவிட்டு போயிடுறாங்க. அப்பா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு மகா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே மகாவோட வீட்டை காமிக்கிறாங்க. அவங்களால வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.